ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். மைசூர் மசால் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சட்னி ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ ரெடி பண்ணோம். சட்னி செய்கிறதுக்கு நான் 1 கப் மல்லி எடுத்து கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கூட கல்லுப்பு, வரமிளகா 4 இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இது ஓவர் நைஸாக இல்லாமல் 3/4 தான் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கனாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதில் வந்து மல்லியை ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதுதான் அந்த ஹோல் தோசைக்கே டேஸ்ட் கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ மசால் செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நீட்டாக வக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூட ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 10 மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூட லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 பொட்டேட்டோவை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க 4 விசில் விட்டு. இப்போ மசால் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூட கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுமா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூட பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். பூண்டு போட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தோசையில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி இப்போ தான் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான லெவலுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு தக்காளியும் சேர்ந்து நச்சு விட்டாச்சு. அதோட நல்லா வதங்கி வந்துடுச்சு. கடைசியாக வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இதில் 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். இது கொஞ்சமாக இருக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு நல்லா இறுகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம தோசை சுட போகிறோம். நான் கல் தோசை தான் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன தோசையாக தான் இதில் வரும். நீங்கள் பெரிய தோசையை ஊற்றணுன்னா பெரிய கல் வச்சுக்கோங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் திங்கே இந்த தோசைக்கு நம்ம அரைக்கிற மல்லி சட்னி தான். மல்லியோட ஃப்ளேவர் கரெக்டாக தெரியணும். இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. நார்மல் ரெட் சட்னி அதில் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது மல்லி சட்னியை அரைச்சிக்கோங்க. தோசை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா மல்லி சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தா பொட்டேட்டோ மசாலாவையும் சேர்த்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுக்கு கீ ஆட் பண்ணுங்கள். கீ ஆட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தோசையை அப்படியே திருப்பி போட்டுறாதீங்க. இதை ஹாஃபாக மடித்து 2 சைடும் ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே நான் பிக்கிறேன் பாருங்கள். உள்ளே ஒவ்வொரு லேயராக இருக்கும். நம்ம மசாலா வச்சுருக்கிறது, சட்னி வச்சுருக்கிறதெல்லாம் சாப்பிடும்போது வெரி அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு, கீ போட்டு சாப்பிடும்போது. ஸோ வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சண்டேக்கு சூப்பர் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் டான் வந்து சேரும். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம நிறைய ரெசிபிஸ், குக்கிங் ரெசிபிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.